ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சியா ட்ரேடர் பேசுகிறேன். மார்க்கெட்டில் இன்றைக்கி எல்லாமே எப்படி எப்படி ட்ரேட் எடுத்தீங்க தெரியல. நான் இன்றைக்கி ட்ரேட் எடுக்கல. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி சொன்ன மாதிரியே ஒரு சின்ன பேரிஸ் மொமெண்டம் கொடுத்தது. ஸோ அஸ் வெல் அஸ் மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போயிடுச்சு. ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து ஒரு மொமெண்டம் இல்லை, மொமெண்டம் கேட்சப் பண்ணுறதுக்கான ஒரு வழி இல்லாமல் போயிடுச்சு. சரி, ஓகே. இப்போது மார்க்கெட் நாளைக்கு எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரி, கீழே வந்து நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைனை டாப்பில் ஒரு ட்ரெண்ட் லைன், ரெண்டு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். தென் சேமாக வழக்கம் போல் நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். சரி, இப்போ இது வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ். ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் வந்து நமக்கு நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சப்போர்ட்டில் வந்து எடுத்துருக்கிறதுனால ஒரு சின்னதாக ஒரு கேப் அப் ஆகலாம். ஓகேங்களா? மார்க்கெட் ஒரு சின்னதாக ஒரு கேப் அப் ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு திரும்ப மேலே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா, இந்த ரிஜெக்ஷனை வந்து ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா நம்ம பீரிஸ் மூமெண்டம் பார்க்கலாம். சொல்ல முடியாது. மார்க்கெட் கரண்டில் ஓப்பன் ஆகிட்டு திரும்பவும் இன்றைக்கி மாதிரி ஒரு கன்சால்டேஷன் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா டவுன்வர்ட்ஸில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து அதிகமாக டவுன்வர்ட்ஸில் தான் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்வேர்ட்ஸில் போகிறதுக்கு கொஞ்சம் திணறுது. ஏன்னா மார்க்கெட் வந்து வழக்கம் போல் ஒரு கேப் அப் ஆகிட்டு புல்லிஷில் அந்த ப்ரெஷர்லேயே போயிட்டு இருந்தது. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இன்றைக்கி அதோட ப்ரெஷர் வந்து இந்த இடத்துல ட்ராப் அவுட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த ப்ரெஷரு இந்த இடத்துல ட்ராப் அவுட் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு கொஞ்சம் அந்த மேக்ஸிமம் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா ஒரு 21,500 வரைக்கும், 550 வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ஒரு அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாமே நான் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணிடுறேன். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஓகே, பேங்க் நிஃப்டிலாம் இன்றைக்கி அதே மாதிரியே தான், ஒரு பேரிஸ் மூமெண்டம் தான். நான் வந்து வீக்லி அப்டேட்டில் மண்டே மார்னிங் அப்டேட்டும் வீக்லி அப்டேட்டும் ஒரே வீடியோஸில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான். சரி, ரெண்டுக்கும் வந்து பாட்டத்தில் ஒரு ட்ரெண்ட் லைன், டாப்பில் ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? மேஜர் அப் ட்ரெண்டு, மைனர் டவுன் ட்ரெண்டு. ஓகேங்களா? நான் சொல்லியிருந்தேன் இந்த சேனலுக்குள்ளே ட்ராவல் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி. இன்னர் சேனல் இது. ஓகேங்களா? இந்த இது இன்னர் சேனல். இன்னர் சேனலுக்குள்ளே தான் இன்னமும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். எதையுமே பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் இருந்தது. ஓகேங்களா? அதில் இன்றைக்கி சப்போர்ட் எடுத்து நின்றுட்டு இருந்தோம். ஸோ அந்த சப்போர்ட்டையும் இன்றைக்கி உடைச்சிட்டோம். ஓகேங்களா? அதாவது ப்ரைஸ் ஆஃப் 47,850 ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் இருந்தது. 47,800 எக்ஸாக்டாக சொல்லணும்னா 47,874. ஓகேங்களா? இப்போ இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இன்றைக்கி அது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ த சேம் டே இன்றைக்கி வந்து அது பிரேக் அவுட் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். அதனால் நமக்கு அந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக வெளியில் எக்ஸிஸ்டிங் ஆகலை. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு என்ன பண்ணலான்னா, நமக்கு இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுத்து இந்த லைனை வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டான்னா நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு, அதாவது ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 48,000 உடைச்சிட்டானா. ஓகேங்களா? 48,000 நல்ல ஒரு ரிஜெக்ஷன் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணலான்னா, போயிட்டு இதில் ரிஜெக்ஷன் வச்சு திரும்ப மார்க்கெட் கீழே வரலாம். ஓகேங்களா? இந்த லெவல்ஸில் போயிடலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இப்போ கரண்ட்டில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் கொடுக்குறான்னா நமக்கு இந்த லெவலை பார்த்துட்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது 47,750 பிரேக் அவுட் டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் கொடுத்துட்டான்னா நம்ம புட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? இல்லை மார்க்கெட் வந்து இன்றைக்கி நிஃப்டி இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு சைட்வேஸ் தான், ஒன்றும் பெரிய மொமெண்டம் கேட்சப் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் இந்த லெவல்ஸ்குள்ளே நமக்கு ஒரு சைட்வேஸில் கொடுக்கறதுக்காகவும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இந்த சப்போர்ட் வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த இடத்துல 47,750 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இதை பிரேக் அவுட் பண்ணுற வரைக்குமே நமக்கு புட் ஆப்ஷன் பார்க்குறதுக்கு முடியாது. கால் ஆப்ஷன் தான் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் டெக்னிக்கல் வைஸாக நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாத்தையும் வந்து நம்ம டெக்னிக்கல் வைஸாக போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பயன்பெற்று கொள்ளலாம். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது. ஸோ அதில் எந்த டவுட்னாலும் சரி, எது வேணாலும் கேட்கலாம். ஸ்பெஷலைஸ்டாக
சம் ஸ்டாக்ஸ் வேணாலும் நீங்கள் அனலைஸ் பண்ணி சொன்னீங்கன்னா நான் அதை அனலைஸ் பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.